தொடர்ந்து வசூல்ல பெரிய சம்பவமே பண்ணிக்கிட்டு இருக்குங்க சூர்யா நடிச்ச கருப்பு. ஸோ நேத்து 6வது நாளுமே அப்படிப்பட்ட ஒரு பெரிய கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் "திருஷ்யம் 3" இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்து ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு? டே 1 எவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ப்ரெடிக்ஷனையும் நம்ம பார்த்துருவோம். இது இல்லாம இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். ஆமாங்க. டிசி அப்படிங்கிற படம் தான். லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனா நடிக்கிற படம். ரீசென்ட்டா ட்ரெய்லர் விட்டிருந்தாங்க. அதுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு ஐஎம் ஸ்பேஸ்மேன், யோகேஸ்வரன், விஸ்வா ஜேஎம்சி, முகமது ரிகாஸ், கண்ணன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. மைக்கேல் அப்படிங்கிற படம் நேத்து 27வது நாள் இந்தியால 75 லட்சம், டோட்டலா 73 கோடி 23 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 713 மில்லியன் US டாலர்ஸ். பூத் பங்களா நேத்து 34வது நாள் இந்தியால 98 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 10 லட்சம். 209 கோடி இந்தியாலையும், 262 கோடியே 82 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 120 கோடி. ராஜா சிவாஜி நேத்து 20வது நாள் இந்தியால 1 கோடியே 29 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 33 லட்சம். 103 கோடியே 79 லட்சம் இந்தியாலையும், 107 கோடியே 20 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 90 கோடி பட்ஜெட். அப்புறம் பத்தி பத்னி ஆர் வாட் டூ அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் இந்தியால 3 கோடியே 63 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 96 லட்சம். 31 கோடியே 86 லட்சம் இந்தியாலையும், 36 கோடியே 46 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். ஸோ ஹிந்தி படத்தை பொறுத்தவரையும் லாங் டேஸ் ஓடும், லாங் வீக் ஓடும். ஸோ கண்டிப்பா வரப்போற நாட்கள்லயும் இதே மாதிரியே ஒரு வீக்கெண்ட்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய நம்பரே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிரடி நேத்து 7வது நாள் கேரளால 1 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 63 லட்சம். கிட்டத்தட்ட ஓவர்சீஸ்ல ஒரு 60 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா கேரளால 24 கோடியே 64 லட்சம், உலகம் முழுக்க 56 கோடி. ஓவர்சீஸ்ல மட்டும் 24 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி. வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் ஜெய் அவர்கள் நடித்த சட்டென்று மாறுது வானிலை நேத்து 6வது நாள் 8 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 70 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த 6 நாள்ல ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ கருப்பு இல்லாம, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கருப்பு இல்லாம வேற ஏதாவது தனியா வந்திருந்தா, சின்ன படங்களோட வந்திருந்தா ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு பாசிபிள் இருந்திருக்கும். 6 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். அப்புறம் சூர்யாவோட கருப்பு தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து 6வது நாள் எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ்னா, தமிழ்நாட்டுல 8 கோடியே 77 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 3 லட்சம், கேரளால 96 லட்சம், கர்நாடகால 88 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 18 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 15 கோடியே 97 லட்சம் இந்த படம் வந்து நேத்து 6வது நாள் வசூல் பண்ணிருக்கு. வீக் டேஸ்லயுமே செம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா வீக்கெண்ட்ல ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ டோட்டலா 84 கோடியே 16 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 19 கோடியே 75 லட்சம், கேரளால 10 கோடியே கடந்திருக்கு, கர்நாடகால 13 கோடியே 82 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 37 லட்சம், ஓவர்சீஸ்ல 56 கோடியே 18 லட்சம், உலகம் முழுக்க 186 கோடியே 31 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 135 கோடி. மேபி இன்னையோட எண்ட் ஆஃப் த டே கலெக்ஷனோட சேர்த்து பார்க்கும்போது 200 கோடியை கடந்திருக்கும். ஸோ ஒரு வாரத்துல 200 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிறது பெரிய கலெக்ஷன். அதுவும் சூர்யா அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சிங்கம் 2, ரெட்ரோ, 7ஆம் அறிவு எல்லா படத்தோட கலெக்ஷனையும் முறியடிச்சு வெறும் 5-6 நாள்லயே ஹையஸ்ட் கிராசரா அமைஞ்சிருக்கு. அதாவது வெறும் 3 நாள்ல சூர்யா அவர்களோட கெரியர் பெஸ்டா அமைஞ்சுது. இந்த படம் வெறும் 3 நாள்ல சூர்யா அவர்களோட கெரியர் பெஸ்டா அமைஞ்சிருக்கு. 2026ஓட ஹையஸ்ட் கிராசரா அமைஞ்சிருக்கு. 4 நாள்ல தமிழ்நாடோட ஹையஸ்ட் கிராசர். அது மட்டும் இல்லாம இப்ப 7 நாள்ல 200 கோடியை கடந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இதோட ஸ்டாப் ஆகாது. வீக்கெண்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ அப்கமிங் வீக்கெண்ட்ல ஒரு பெரிய படம் இல்ல. திருஷ்யம் 3 வந்திருந்தாலுமே மேபி கேரளால கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியாகிறதுக்கு பாசிபிள் இருக்கு திருஷ்யம் 3னால. ஏன்னா அது ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு கேரளால. அதை தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பெருசா கருப்பு பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ கருப்பு ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு தான் இருக்கு. இத்தனைக்கும் தெலுங்குல வீரபத்ருடுன்னு ஒரு பெரிய கலெக்ஷனும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் 250 to 300 கிட்ட கூட போறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ இப்போ கருப்பு வந்து சவுத் இந்தியாவோட ஹையஸ்ட் கிராசர் 2026ஓட லிஸ்ட்ல எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இதுல 10வது இடத்துல இருக்கிற படம் வந்து பேட்ரியாட் 81 கோடியே 49 லட்சம். இந்த படம் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய தோல்வி. தாய் கழுவி 9வது இடம் 81 கோடியே 86 லட்சம்.
ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். அனகனக ஒக்கராஜு 8வது இடத்துல இருக்கு 87 கோடியே 65 லட்சம். பராசக்தி 87 கோடியே 91 லட்சம் 7வது இடம். உஸ்தாத் பகத்சிங் 98 கோடியே 63 லட்சம் 6வது இடம். ஆடு 3 அப்படிங்கிற படம் ஜெயசூர்யா அவர்கள் நடித்த படம், மலையாள படம், 124 கோடியே 65 லட்சம் 5வது இடத்துல இருக்கு. சூர்யா அவர்களோட கருப்பு இப்ப 186 கோடியே 31 லட்சம் வந்து வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 4வதுல இருக்கு. ராஜா சாப் 3வதுல இருக்கு 221 கோடி. வாழ 2 238 கோடி. மணசங்கர வரப்பிரசாத் காரு தான் சவுத் இந்தியாவோட 2026 ஹையஸ்ட் கிராசர்ல இப்போதைக்கு நம்பர் 1ல இருக்கு 303 கோடி. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா கருப்பு வந்து ஒரு ஒரு 2-3 நாள்ல இந்த ராஜா சாப்போட கலெக்ஷன்லாம் பிரேக் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு. முக்கியமா இந்த வீக்கெண்ட் முடியும் போது அதை முடிச்சிரும். வாழ 2வோட கலெக்ஷனை கூட முறியடிச்சிரும். ஆனா மணசங்கர வரப்பிரசாத் காரு படத்தோட கலெக்ஷனை முறியடிக்குமா இல்லையாங்கிறத நீங்களே கமெண்ட்ல போடுங்க. மோகன்லால் அவர்களோட திருஷ்யம் 3 ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல பெரிய நம்பரே கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளால மட்டுமே 8 கோடியே 54 லட்சம், தமிழ்நாட்டுல ஒரு 77 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 33 லட்சம், கர்நாடகால 1 கோடியே 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 70 லட்சம், ஓவர்சீஸ்ல 22 கோடியே 18 லட்சம். டோட்டலா ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் வேர்ல்டு வைடு 35 கோடியே 37 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு செம்ம அட்வான்ஸ் புக்கிங். டே 1 மட்டுமே ஒரு பெரிய நம்பர் வரப்போகுது. இப்போ திருஷ்யம் படத்தோட டே 1 ப்ரெடிக்ஷனை இப்போ பார்க்கலாம். ஸோ கேரளாவை பொறுத்தவரையும் 15ல இருந்து 18 கோடி கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் 1.5 கோடியில இருந்து 2 கோடி, ஆந்திரா தெலுங்கானால 2.5 கோடியில இருந்து 4 கோடி, கர்நாடகால 3.5 கோடியில இருந்து 5 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஹிந்தி பெல்ட்ல 1 கோடியில இருந்து 2 கோடி வரையுமே வாய்ப்பு இருக்கு. ஓவர்சீஸ்ல ஒரு 35ல இருந்து 40 கோடி பாசிபிள் இருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு 58ல இருந்து 70 கோடி கிட்ட பாசிபிள் இருக்கு. அதுக்கும் மேல போகுமாங்கிறத நீங்களே கமெண்ட்ல போடுங்க. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ திருஷ்யம் 3 ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுது. அதை நாளைக்கு வீடியோல தெளிவா பார்ப்போம். அப்புறம் ராம் சரண் அவர்களோட பெத்தி அட்வான்ஸ் புக்கிங் ஜூன் 3க்காக, அதாவது ஜூன் 4 ரிலீஸ், ஜூன் 3 வந்து பிரீமியர் யுஎஸ்ஏ கனடா, அதாவது நார்த் அமெரிக்கால யுஎஸ்ஏ பிரீமியர் $415K 4 கோடி கிட்ட வருது. கனடால $40K 38 லட்சம். கிட்டத்தட்ட இது மட்டுமே $455K கிட்ட அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. 4 கோடியே 38 லட்சம். இன்னும் நிறைய நாள் இருக்கு. ஒரு பெரிய நம்பர் ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல 22 இயர்ஸ் ஆஃப் ஆயுத எழுத்து, சூர்யா, மாதவன், சித்தார்த், த்ரிஷா அப்படின்னு ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே நடிச்ச படம். இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 8 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 10 கோடியே 80 லட்சம், 5.5 கோடி கிட்ட ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமாவே அமைஞ்சது. இந்த படத்துல ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில எல்லா பாட்டுமே தாறுமாறா இருக்கும். இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.